அண்ணே, கதிரேஷ் அண்ணே. யாருப்பா அது இந்த சாயங்கால நேரத்தில் வந்து கதவை தட்டுறது? அட, நம்ம பெருமாள். என்ன பெருமாள், எப்படி இருக்க? உனக்கு என்ன, ஜாலியாக இருப்ப. ஆமாம், என்ன விஷயம்? என் வீடு பக்கம்லாம் வந்துருக்குற? அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகண்ணே, அதான் உங்ககிட்ட கேட்டு போகலான்ட்டு வந்தேன். என்னது, உனக்கு சந்தேகமா? நம்ப முடியலையே. சரி கேளு, என்ன சந்தேகம்? நீயாச்சும் பரவாயில்லண்ணே, இந்த ஆடு மாடுங்களோடு நல்லா செட்டில் ஆகிட்ட. ஆனால் எனக்கு தான் ஒரே சந்தேகம். என்ன பெருமாள், என் பல்ல பிடிச்சி பார்க்குறியா? ஏப்பா, நாங்களே ஆடு மாடை வச்சு அதுக்கு தீவனம் சரியாக கொடுக்க முடியாமல் சரியான விலையும் கிடைக்காம கஷ்டப்பட்டு அல்லாடிட்டு இருக்கிறோம். உனக்கு என்னப்பா, அழகா வெள்ளை பண்ணியை வச்சு வளர்த்துக்கிட்டு கணக்கே இல்லாமல் சம்பாதிச்சுட்டு இருக்கிற. நீ வந்து என்ன ஈடுகட்டலாமா? அதில் தானே பிரச்சனையே. என்னப்பா சொல்கிற? நல்லா சம்பாதிக்கிற வெண்பன்றி தொழிலையே பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அண்ணே, மற்ற காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெயில் காலம் வந்தாலே இல்லாத நோயெல்லாம் வந்துடுதுண்ணே. ஒரு பக்கம் கழிச்சல் ஆகுது, தீனி எடுத்துக்க மாட்டேன்தே, ஒரே நஷ்டமாக போகுதுண்ணே. ஒன்றும் சமாளிக்க முடியல. அதான் உங்ககிட்ட சந்தேகத்தை கேட்டு போகலான்ட்டு வந்தேன். எப்பா பெருமாள், இதெல்லாம் ஆடு மாட்டுக்கு தான் வரும்னு நினச்சேன், பன்றிகளுக்கும் வருமா? அடடா, சரி சரி. ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிற? அதுக்கு தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எப்பா பெருமாள், இங்கே பாரு, எனக்கும் இதெல்லாம் தெரியாது. ஆனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நல்ல பாடம் எடுக்கிறது வந்து எப்போ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை கேட்டுனா உனக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. அண்ணே, இந்த வயசில் பள்ளிக்கூடம் போய் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போகிறோம்? அதுதானே, நம்ம என்னைக்கு பள்ளிக்கூடம் போனோம்? சரி, அதுக்காகவே நம்ம தருமபுரி எஃப்எம் 102.5 இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள் அப்படின்ற தலைப்பில் வானொலி வேளாண் பள்ளி பாடம் 6ல் கோடை காலத்தில் வெண்பன்றிகளுடைய பராமரிப்பு முறைகள் பற்றி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் துர்கா அவர்கள் நடத்தக்கூடிய பாடத்தை கேளுப்பா. ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அதை கேட்டு உன்னோட பன்றிகளுக்கும் என்னென்ன நோய் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கோ. ரேடியோ போட்டியில் பாடம் நடத்துகிறாங்களா? ஆமாம். அட, அதை போடுங்க, நான் கேட்போம். எப்பா, வருஷ கணக்காக பாடம் நடத்துகிறாங்க, அது தெரியலையா? சரி, இனிமேல் தொடர்ந்து கேளுங்க, சரியா? சரிண்ணே, கேட்டுடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, கோடை காலத்தில் எப்படி நம்ம வந்து வெண்பன்றிகளை வந்து பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கோடை காலத்தில் பராமரிக்கிறதுங்கிறது தாண்டி முதல்ல எதுக்காக நம்ம வந்து வெண்பன்றியை வளர்க்கணும், அதோட வந்து நன்மை என்ன, இல்லை சிறப்பம்சங்கள் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உணவுக்காக பயன்படுத்தப்படும் கால்நடைகளில் பார்த்திங்கன்னா அதில் பெரிய பங்கு வெண்பன்றிக்கு தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மிக வேகமாக வளரும். அதுக்கப்புறம் அதில் வேகமாக வளர்கிறதுனால நம்ம சீக்கிரம் விற்றுடலாம், அதனால் அதிகமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம வெண்பன்றியோட வளர்ப்பை வந்து நம்ம அதிகமாக வந்து பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பன்றி வளர்ப்புங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சார்ந்த தொழிலாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேல் வர்க்கத்தினரும் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணக்காரங்களும் வந்து பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து பன்றி இறைச்சி அந்த அளவுக்கு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போது அதுக்கான விழிப்புணர்வுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மற்ற நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், கறவை மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழிக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் தரோம். அதோட வளர்ப்பை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். அதையெல்லாம் தாண்டி நம்ம பன்றி வளர்ப்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இல்லை அதோட சிறப்பம்சம் எதுக்காக நம்ம வந்து பன்றி வளர்ப்பை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மாடு இல்லை கோழியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மனுஷன் சாப்பிட்ற இந்த தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து போட்டி போடுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற தானியங்கள் வகைகளை நம்ம ஆடு மாடுக்கு கொடுக்குறோம், கோழிக்கு கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் பன்றி பொறுத்த வரைக்கும் இந்த கழிவுப் பொருட்கள்லாம் இல்லையா, சமையல் அறையிலேருந்து வர கழிவுப் பொருட்கள், விடுதியிலேருந்து வர கழிவுகள், இது இல்லாமல் காய்கறியிலேருந்து வர கழிவுகள், இதெல்லாம் கொடுத்து நம்ம வெண்பன்றியை வந்து வளர்க்கலாம். இது இல்லாமல் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த சினைப்பருவ காலம்னு சொல்லுவோம். ஸோ அது குட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படுற டைம் வந்து வெண்பன்றி வளர்ப்பில் மற்ற ஆடு மாடை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து குறைவாக தான் இருக்கும். 114 நாளுன்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து குட்டி போடும். ஸோ இதனால் இந்த குட்டியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 12 குட்டி வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குறுகிய சினைப்பருவ காலம், ஆனால்
அதிக எண்ணிக்கையிலான வெண்பன்றி குட்டிகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து மற்ற கால்நடைகளை கம்பேர் பண்ணும்போது வெண்பன்றிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்புனே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறதே வந்து நிறைய வேஸ்டான பொருள், கழிவுப் பொருட்கள் தான் போடுறோம். அதை வந்து இறைச்சியாக மாற்றுற தன்மை வந்து வெண்பன்றிகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு உடல் எடையில் இப்போ ஒரு பன்னி இறைச்சிக்காக வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதில் உயிர் எடையிலேருந்து 60% 80% வரைக்கும் நம்மளுக்கு இறைச்சி கிடைக்கும். இது கோழிக்கு அப்புறம் வெண்பன்றிக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து வர சாணம் அது வந்து நம்ம மீன் குட்டைகள்லாம் வந்து உரமாக பயன்படுத்தலாம், இல்லை வந்து வேளாண் பண்ணைகளுக்கெல்லாம் வந்து உரமாக வந்து பயன்படுத்தலாம். இது இல்லாமல் இந்த பன்றியோட இறைச்சிலையும் வந்து நிறையா விட்டமின்கள், ரிபோஃப்ளவின், தயமின் சொல்லி நிறைய விட்டமின்கள் இருக்குது. அதுவும் நம்ம உடலுக்கு வந்து நல்லது. அது இல்லாமல் பன்னியோட இறைச்சியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கும் இல்லை மற்ற வேதியியல் தொழிற்சாலைகளுக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற கால்நடைகளை ஒப்பிடும்போது நம்ம வந்து வெண்பன்றி வளர்ப்பில் நிறைய நன்மைகள், அதனால் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. இதனால தான் நம்ம வந்து வெண்பன்றியை வளர்க்கணும்னு சொல்கிறோம். சரி, வெண்பன்றியை வளர்த்தோம். இப்போ நம்மளோட சூழ்நிலை என்ன, உலக அளவில் இதோட வெண்பன்றியோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரேசில், இது எல்லாமே வந்து வெண்பன்றி உற்பத்தியில் வந்து டாப் மோஸ்ட் முதல் இடத்துல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் வந்து அதிக அளவில் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாமில் அதிக அளவில் வந்து வெண்பன்றி வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதுவே நீங்கள் ஒரு 1961 71 வரைக்கும் அந்த பீரியடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்பன்றியோட உற்பத்தி வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நாள் ஆக என்ன ஆகுதுன்னா, இப்போ கடந்த ஆண்டு நடைபெற்ற 19ஆம் ஆண்டு கால்நடை எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 10 மில்லியனாக இருந்துச்சு. இப்போது 20வது கால்நடை கணக்கெடுப்பின்படி 2019 பார்த்திங்கன்னா அது வந்து 9 மில்லியனாக மாறி இருக்கு. ஸோ முந்தைய காலகட்டத்திலேருந்து இப்போ வெண்பன்றியோட உற்பத்தி எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது. இருந்தாலும் எதுக்கு வந்து வெண்பன்றியோட வளர்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நிறைய பேர் வந்து இந்த பன்றி இறைச்சியை சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால அது சமூகம் சார்ந்த அந்த பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை யாரும் வந்து இதை சரி பண்ணணும், இல்லை அதுக்கான வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நம்ம நிறைய பெருசாக வந்து முயற்சி பண்ணுறதில்ல. அது இல்லாமல் நம்மக்கிட்ட வெண்பன்றிக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம நாட்டுப்புற பன்றி எல்லாம் வந்து கருப்பு நிறத்துலையும் இல்லை வந்து பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். ஆனால் நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வந்து இந்த அயல்நாட்டு பன்றிகள் தான் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சு அதை தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதிக அளவில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அங்கேருந்து வரதுனால அந்த மரபணு மேம்பாடு நம்ம அயல்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம், அதே பண்ணி தான் நம்ம திரும்ப வந்து பயன்படுத்திகிட்டே வரோம். அதில் பெரிய அளவில் மரபணு மேம்பாட்டிலையோ எந்த விதமான ஆராய்ச்சியும் வந்து பெருசாக வந்து நம்ம வந்து பண்ணலை. அதையும் தாண்டி அதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஆண் பன்றிகளாகட்டும் இல்லை பெண் பன்றிகளாக இருக்கணும், அதே மரபணுவை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணுமே தவிர இனவிருத்தி பண்ணுறதுக்காக நவீன தொழில்நுட்பமானு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம கறவை மாட்டிலலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை முறை கருவூட்டல்னு சொல்வோம், இல்லை வந்து கலப்பினம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம பெண்பன்றி வளர்ப்பில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மிக முக்கிய பிரச்சனை என்னென்னா, பண்ணை இருந்துச்சுன்னா வந்து நாத்தடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏன் வந்து நாத்தடிக்குதுங்கிறதுனால தான் சுற்றி இருக்க சொல்கிறாங்க, நாத்தடிக்குது, அதனால் வந்து பண்ணியெல்லாம் இங்கே வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் பேர் மக்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ மெயினாக அதுக்கு பிரச்சனை என்னென்னா, அந்த பண்ணையை நம்ம சுகாதாரமாக வச்சுக்கிட்டோம்னா, சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இந்த சுகாதாரம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாலே இந்த நாட்டம் வரதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, இவன் பண்ண வச்சா இவன் வந்து ஏதாவது சொல்லுவான்ப்பா, இவன் திட்டுவான்ப்பா, பண்ணலாம் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கான அட்வான்டேஜ் யாரும் வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி வந்து பேசுகிறவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எப்படி விற்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. வெண்பன்றி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிலர் வந்து வெண்பன்றியை சாப்பிடுவாங்க, சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க, இல்லை கருப்பு பண்ணி தான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு அதுக்கும் வந்து என்ன இல்லை இது எதனால் வந்து நம்ம இதை சாப்பிட சொல்கிறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வும் வந்து மக்கள் மத்தியில் கம்மியாக இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வெண்பன்றியோட சிறப்பம்சம் என்ன, எதனால் இப்போ எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, குறைஞ்சிருக்குங்கலாம் பார்த்துட்டோம். இப்போ கோடை காலத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா,
மெயினாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம 365 நாளில் 300 நாள் நம்மளுக்கு வெயில் காலமாக தான் இருக்கும். இந்த 60 நாள் வேணால் வெயில் கம்மியாக இருக்கும், அது கூட ஒரு 18 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற நாளில் அதுக்கு 30 டிகிரி குறையாமல் தான் இருக்கும். அதுவும் இப்போ கடந்த ஒரு 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களில் எல்லாமே சதத்தை தாண்டிடுச்சு வெயில். ஸோ வெயில் அதிகமாக வறட்சி அதிகமாகுது. அதனால வந்து விவசாயம் சார்ந்த கால்நடை தொழிலுமே வந்து பெரியதளவில் வந்து பாதிக்கப்படுது. இதில் நம்ம இந்த கோடை காலத்தில் நேரடியாக நம்மளுக்கு வெண்பன்றியில் என்ன பிரச்சனை வருது, மறைமுகமாக வந்து என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் மறைமுகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெயில் அதிகமாகுது, நம்மளுக்கு வந்து வறட்சி வருது. ஸோ அதுக்கான தேவையான தண்ணீரோ இல்லை வந்து தீவனமோ சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ தண்ணீர் தீவனம் சரியாக கிடைக்காதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிரும். இதுதான் வந்து மறைமுகமான விளைவு, நம்ம கோடை காலத்தினால் வர மறைமுகமான விளைவு. அப்போ நேரடியாக என்ன நடக்கும்னா, நேரடியாக நடக்கிறதுல வெண்பன்றிக்கு நேரடியாக என்ன நடக்கும், சுவாச கோளாறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தீவனம் குறைஞ்சிரும். நம்ம வெயில் காலத்தில் நம்மளுக்கே இப்போ மனுஷங்களே வந்து வெயில் அதிகமாக இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டோம், தண்ணி தானே நிறைய குடிப்போம். அந்த மாதிரி வெண்பன்றிக்குள்ள என்ன ஆனால் தீவனத்தோட அளவு வந்து சாப்பிட்ற அளவு வந்து குறைஞ்சிரும். சரி, இப்போ அது குறைஞ்சா என்ன ஆகும், அது குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் எடை குறையும், உற்பத்தி திறன் குறையும். அது இல்லாமல் அதோட இனப்பெருக்க திறன் வந்து குறையும், நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறைஞ்சிரும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு என்ன ஆகும்னா, அதனால மற்ற நோய்கள்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். கோடை காலம் அதிகமாக இருக்குது, ஒரு பன்னி வந்து வீக்காக இருக்குது, சரியாக சாப்பிட முடியலைன்னா அதுக்கான மற்ற நோய்கள்லாம் வந்து அதை பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நேரடி மறைமுக விளைவுகள். சரி, அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஸோ கோடை காலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இதனால் எப்படி நம்ம வந்து கோடை காலத்தில் வெண்பன்றி வளர்ப்பை இன்னும் சிறப்பாக பண்ணுறது, இல்லை வந்து கோடை காலத்தில் வெண்பன்றிகளுக்கு என்னென்ன பராமரிப்பு முறைகளில் வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி மனுஷனுக்கு எப்படி உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கும் சரி, முதல்ல வந்து கொட்டகை, நம்ம பண்ணி வச்சுருக்கிற இடம் இல்லை வீடு இல்லை வந்து பன்றி குடில் இது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அந்த கொட்டகை எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையானது உற்பத்தி இல்லையா, பன்றி நம்ம மோஸ்ட்லி நம்ம இறைச்சிக்காக தான் வளர்க்குறோம். அந்த இறைச்சி உற்பத்தி எப்படி வரும்னா தீவனம் சரியாக எடுக்கணும். ஸோ தீவனம் சரியாக எடுக்கலைன்னா இறைச்சியோட அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால் தீவன மேலாண்மை. அதுக்கப்புறம் இந்த தீவனம் சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இனப்பெருக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். அதனால் இனப்பெருக்கத்தில் நம்ம கோடை காலத்தில் வந்து என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பராமரிக்கலாம் வெண்பன்றிக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பொது சுகாதாரம். ஸோ இதெல்லாம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு வேறு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம். ஸோ கொட்டகை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து தீவனத்தில் என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறோம். இனப்பெருக்கத்தில் என்ன பண்ண போகிறோம், பொது சுகாதார மேலாண்மையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கொட்டகை. ஸோ ஒரு கால்நடைன்னு எடுத்துக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு கொட்டகை அமைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த இடம் மண் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது கட்டடங்கள்லாம் அந்த இடத்துல வந்து கட்டலாமா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சுற்றுப்புற இடத்த விட இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மேடாக இருந்தால் தான், இல்லை மழை வருதோ இல்லை ஏதாவது தண்ணி ஊற்றினாலோ அந்த இடத்துல வந்து தேங்காமல் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு தொல்லை, கொசு தொல்லைலாம் வந்து வராமல் இருக்கும். அதனால அந்த இடம் வந்து மேடாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து குடிநீர் வசதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் வேறு ஏதாவது பசுந்தீவனம் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வசதி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் மின்சார வசதி இருக்கணும், போக்குவரத்து வசதி இருக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது நம்ம சந்தைப்படுத்துகிற மாதிரி, பக்கத்தில் ஏதாவது சந்தை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொட்டகை அமைக்கணும்னா இந்த இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போது வந்து வெயில் காலம் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி வந்து பராமரித்தோம்னா வெயில் அதிகமாக வராமல் இல்லை வெயிலிருந்து வெண்பன்றிகளை வந்து பாதுகாக்கலான்னா, ஒன்று வந்து அதுக்கு தேவையான காற்றோட்ட வசதி. இப்போ ஒரு பன்னி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பன்னிக்கு தேவையான அளவு, அதோட ஒவ்வொரு காலனிக்கு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான் வந்து இருப்பிட அளவுன்னு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய இடத்துல இப்போது 5 பண்ணி வைக்கிற இடத்துல போய் 10 பண்ணி வச்சோம்னா இன்னும் கோடை காலத்தில் இன்னும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக தான் ஆகும், இழப்பு அதிகமாக தான் நடக்கும். அதனால் அதுக்கு தேவையான காற்றோட்டம் உள்ள இடவசதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை வந்து நீங்கள் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போடுறீங்க கூரைக்கு அப்படின்னா அதுக்கு வெளிப்புறத்தில் வந்து வெண்மை நிறத்தில் வந்து பெயிண்ட் அடித்தோம்னா
உள்புறத்தில் வந்து கருப்பு நிறத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா சூரிய கதிர்கள் வந்து நிறைய வந்து உள் வராமல் கொஞ்சம் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அது வந்து பண்ணலாம். இல்லை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, இப்போ சின்ன சின்ன குட்டியெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு சாக்கு பையை நினச்சி சைடில் வந்து ஷெட்டுக்கு சைடில் வந்து தொங்க விடலாம். அதுக்கப்புறம் சுற்றி வந்து நிழல் தரும் மரங்களில் வந்து நட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா நம்ம கொட்டகையை சுற்றி டைரெக்டாக வந்து வெயில் படாமல் நம்ம வெண்பன்றிகளை வந்து பாதுகாக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வெயிலும் வந்து அந்த உங்களோட கொட்டகையை வந்து கிழக்கு மேற்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளோட பருவம் எப்போவுமே வந்து வெயில் அதிகமாக இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து சூரிய ஒளி படாத மாதிரி வந்து கிழக்கு மேற்காக கட்டினீங்கன்னா சூரிய ஒளி வந்து டைரெக்டாக விழாது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் இந்த கோடை காலத்தில் நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொட்டகை பராமரிப்பில் பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கொட்டகையில் தண்ணீர் தொட்டி. நம்ம செம்மறியாடு இல்லை வெள்ளாடு இல்லை கறவை மாடு இதெல்லாம் வந்து இதெல்லாம் விட வெண்பன்றிகளில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வியர்வை சுரப்பிகள் வந்து கொஞ்சமாக இருக்கும். ஸோ வியர்வை சுரப்பிகள் கொஞ்சமாக இருக்கிறதுனால யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, கால்நடைகள்லாம் இந்த வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு ஒன்று வியர்வையாக வெளியேற்றணும், இல்லைனா வந்து மூச்சு காற்று வழியாக வந்து வெளியேற்றணும். இப்போது வியர்வை சுரப்பிகள் வெண்பன்றிகள் கம்மியாக இருக்கும்போது எப்படி அதை வெளியேற்றுறதுக்கு கோடை காலத்தில் ரொம்ப வந்து சிரமப்படும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஒரு தண்ணீர் தொட்டி உங்களுக்கு வந்து சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி வச்சுக்கலாம். அதுக்கு ஆழமும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் சைஸ் வந்து அதோட அளவு எத்தனை நீங்கள் பன்றி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் வந்து வடிவமைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கோடை காலத்தில் அதிகமாக வெயில் தெரிகிற டைமில் வந்து பன்றிகள்லாம் அதில் வந்து படுத்துக்கும். இதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா அந்த சிமெண்ட் தொட்டி கட்டுறீங்களே அந்த சிமெண்ட் தொட்டியில் வெள்ளை கலரில் சுண்ணாம்பு அடித்து இல்லை பெயிண்ட் அடித்து வச்சிங்கனாலும் நிறைய வந்து ஹீட்டு உள்வாங்காமல் தண்ணியும் வந்து குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த எருமை மாடுக்கும் பன்றிகளுக்கும் வியர்வை சுரப்பிகள் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணி தொட்டி வந்து கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் வந்து அது பெருசாக வந்து பயன்படும் நமக்கு. ஸோ இதை தாண்டி கோடை காலத்தில் தண்ணி எவ்வளோ முக்கியம். இப்போ நம்மளுக்கே சொல்லுவோம் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் குடிங்க 8 லிட்டர் குடிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுட்டு விட்டுடுறோம். அது குடிச்சுதா இல்லையா, இல்லை எவ்வளோ தண்ணி குடிச்சது இல்லை எவ்வளோ அளவு குடிச்சதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேவையான சுத்தமான குடிநீர் வந்து 24 மணி நேரமும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது இந்த வெயில் நாளில் வந்து முக்கியம். சரி, எப்படியெல்லாம் இன்னும் வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறது அதிகமாக்கலான்னு பார்த்திங்கன்னா தண்ணீரில் கொஞ்சம் தாது உப்பு கலந்து வைக்கலாம். ஸோ தாது உப்பு கலந்து வச்சுன்னா வெயில் காலத்தில் உணவு சரியாக எடுக்காதப்போ அதில் இருக்கிற வந்து தாது உப்பு கொஞ்சம் உடம்புல போயிட்டு அந்த உடம்பை வந்து கொஞ்சம் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து பயன்படும். அது இல்லைன்னா வந்து கலப்பு தீவனம் அடை தீவனம் கொடுக்கணும் இல்லைங்களா, கொடுத்துறதுக்கு அப்புறமா வந்து நம்ம தண்ணி வைக்கலாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா நிறைய வந்து தண்ணி குடிக்கும். ஸோ இந்த மாதிரி மூலமாக வந்து நம்ம தண்ணி வெண்பன்றி எடுத்துக்கிறத வந்து நம்ம அதிகமாக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தீவன மேலாண்மை. நீங்கள் எந்த கால்நடை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் செலவு பார்த்திங்கன்னா 75% ஒரு 80% பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு தான் போகும். அதே மாதிரி தான் பன்றிகளை எடுத்துக்கிட்டாலும் 70% காசு வந்து பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு தான் போகும். ஆனால் இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னா நம்ம வேஸ்ட் எல்லாம் போடலாம் இல்லையா. நம்ம சமையல் அறை கழிவு நான் சொன்ன மாதிரி சமையல் அறை கழிவு, காய்கறி வேஸ்ட்டு, இல்லை விடுதலிருந்து வர வேஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் செலவை குறைக்கலாம். இதில் என்னென்னா இந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் அப்படியே போடாமல் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா நீங்கள் கொதிக்க வைக்காமல் அப்படியே நம்ம போடுறதுனால என்னாங்கன்னா அதில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா நுண்ணுயிரிகள்லாம் போயிட்டு நோய் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அப்படியே போடாமல் அதை கொதிக்க வச்சு பதப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த அடர்த்தீவனம் கொடுப்போம் இல்லைங்களா, அடர்த்தீவனத்தெல்லாம் வந்து இப்போது 100% அடர்த்தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் 40% மட்டும்தான் நீங்கள் பகலில் கொடுக்கணும். மீதி 60% வந்து நீங்கள் இரவு நேரத்தில் வந்து கொடுத்தீங்கன்னா, வெயில் கம்மியாக இருக்கிற நேரத்தில் கொடுத்தீங்கன்னா தீவனம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் அடர்த்தீவனம் கொடுக்குறப்போ 8-9 மணிக்குள்ளே வந்து கொடுத்துடணும் காலையில். அந்த மாதிரி ஈவினிங் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு 5 மணிக்கு மேலேயோ இல்லை 4 மணிக்கு மேலேயோ வந்து கொடுத்தீங்கன்னா அந்த தீவனத்தோட அளவு வந்து குறையாமல் நம்ம பன்றி எடுக்கிற தீவனத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும்.
அது வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கோடை காலத்தில் என்ன பண்ணணும்னா தாது உப்பு கொஞ்சம் உணவில் சேர்த்து நம்ம கொடுக்கணும். அதையும் வந்து தாது உப்பு கலந்து கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து விட்டமின்கள் அந்த மாதிரி சேர்த்து நம்ம உணவில் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த கோடை காலத்தில் வர அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதையும் இல்லை உணவு தீவன அளவு வந்து குறையிறதையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து இனப்பெருக்க மேலாண்மை. ஸோ இனப்பெருக்க மேலாண்மையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் தேர்வு செய்கிற இனப்பெருக்கத்தில் வந்து தேர்வு செய்கிற பெண் பன்றியோ இல்லை ஆண் பன்றியோ இல்லை பெண் பன்றியோ வந்து தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா ஏற்கனவே கோடைக்காலம் இனப்பெருக்க திறன்லாம் வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா தீவனம் சரியாக எடுக்காது, அதனால் ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும். இதில் நீங்கள் வந்து சரியாக நம்ம தேர்வு செய்யாத பன்றிகள்லாம் நம்ம இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ணோம்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் தேர்வு செய்கிறப்பவே தரமான வெண்பன்றிகளாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தீவன பராமரிப்புலேயே சொன்ன மாதிரி தாது உப்பு வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். தாது உப்பு கலந்து கொடுக்கறது மூலமாக நம்ம இனப்பெருக்க திறனை வந்து அதிகப்படுத்தலாம். கோடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு, பீட்டா கரோட்டின், மெலட்டோனின் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்போது அதோட சினைப்பிடிக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம கோடை காலத்தில் இனப்பெருக்கத்திறன் குறையும். இனப்பெருக்கத்திறன் குறையுதுன்னா இந்த சினைப்பருவத்துக்கான அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் தெரியாது. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம க்ளோஸாக வந்து அனிமலை வந்து கூர்ந்து கவனிக்கணும். இது இல்லாமல் நவீன தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி சினைப்பருவத்துக்கு வர மாதிரியும் இல்லை ஒரே மாதிரியான சினைப்பருவ தூண்டுற மாதிரியான நவீன தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி நம்ம இனப்பெருக்க திறனை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவை சொன்னோம்லே அதை வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து நம்ம அடர் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது மூலமாகவும் நம்ம இனப்பெருக்க திறனை வெண்பன்றிகளுக்கு வந்து அதிகமாக்கலாம். ஸோ இது வந்து இனப்பெருக்கம் சார்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த பொது சுகாதார மேலாண்மைன்னு சொல்கிறோம். ஸோ பொது சுகாதார மேலாண்மைன்னா என்ன? முதல்ல என்னென்னா இப்போ நம்ம வெளியிலேருந்து ஒரு பன்னியை வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வரோன்னா எடுத்துகிட்டு வந்து கொட்டைகளில் வந்து எல்லா பன்னியும் கூட விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற ஒரு ஷெட்டில், தனியாக இருக்கிற ஒரு ஷெட்டில் 21 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது நோய்க்கான அறிகுறிகள் தெரியுதா, நல்லா வந்து தீவனெல்லாம் நல்லா எடுக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து 21 நாள் கழித்து இல்லைப்பா இது எதுவும் வந்து பிரச்சனை இல்லை, எந்த நோய் பிரச்சனையும் இதுக்கு அறிகுறியும் வந்து இதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் வந்து மற்ற பன்னிங்க கூட இதை வந்து சேர்க்கலாம். இல்லைனா வந்து இல்லை அதுக்கு ஏதாவது நோய் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கொட்டைக்குள்ளே வந்து மற்ற பன்னிங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அடுத்து நம்ம வேறு என்ன ப்ராசஸ் பண்ணுறதோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த கோடை காலத்தில் வேர்வை அதிகமாக இது வெளியேற்றதுனால இதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, வளர்ச்சியில் வந்து கரெக்டாக வந்து வளர்ச்சி இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது தோல் நோய்கள் ஏதாவது இருக்கா, இல்லை நிமோனியா இருக்கா, இல்லை வந்து தீவனம் குறைவாக இருக்கிறதுனால வேறு என்ன பிரச்சனைலாம் இருக்குதுங்கிறத நம்ம வந்து டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை வந்து மானிட்டர் பண்ணலன்னா அதுக்குண்டான விளைவுகளையும் நம்ம வந்து சந்திக்க நேரிடும். சரி, இப்போது நோய் இருக்குதான்னு பார்க்க சொன்னோம். அதெல்லாம் தாண்டி ஒழுங்காக நீங்கள் வந்து அதுக்கு தேவையான இடவசதி கொடுக்கல, இல்லை வந்து அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இல்லைன்னாலும் நோய்வை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் தேவையான காற்றோட்ட வசதி, அதுக்கப்புறம் அதோட சாணம் நீரெல்லாம் வந்து ஒழுங்கான முறையில் வந்து அப்புறப்படுத்துகிறோமா, எங்கே எடுத்துகிட்டு போய் கொட்டுறோம், அது வந்து நம்ம கொட்டகைக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி போய் பார்த்துக்கணும். நீங்கள் பக்கத்துலேயே கொட்டினீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வர ஈயோ புழுவோ வந்து நோய்க்கான காரணிகளை உண்டாக்குறதுக்கு காரணமாக அமையும். அதனால் அதில் வர கழிவுப் பொருட்களை வந்து சுத்தமாக வந்து வெளியேற்றணும். அதுக்கப்புறம் பன்னிகளுக்கு வந்து வெண்பன்றிகளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து கொட்டகைக்குள்ளே வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஃபாகர்னு சொல்வோம், குளிரூப்பான்னு சொல்வோம். ஸோ அதை வந்து நம்ம பொருத்தி வச்சிட்டோம்னா வெயில் காலத்தில் காலையில் ஒரு டைமோ இல்லை வந்து மதிய டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ எப்பப்பெல்லாம் வந்து மூச்சு விடுறது கஷ்டப்படுது, இல்லை வந்து தண்ணி கிடைக்கலையோ, இல்லை வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் அதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம வந்து கோடை காலத்தில் அதை கொஞ்சம் தணிச்சிக்கலாம். அது இல்லாமல் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மின்விசிறி,
ஃபேன்னு சொல்லுவோம் இல்லையா, மின்விசிறி வந்து போட்டுக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய கறவை மாடு வச்சுருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குளிர்விப்பான், இந்த ஃபேனு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து வெண்பன்றிக்கு பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து குளிர்விப்பான் போடுறதோ இல்லை மின்விசிறிகள்லாம் போடுறதோ அந்த கொட்டைகளில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் அதோட தாக்கத்தை வந்து குறைக்கலாம். அது இல்லாமல் இந்த பொது சுகாதாரத்தை மேலாண்மையில் எப்படி வந்து அந்த நோயெல்லாம் வந்து தடுக்கலாம். சரி, நோய் வந்துருச்சு, என்ன பண்ணலான்னா அதுக்கான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சி தனியாக அந்த வெண்பன்றியை வச்சு அதோட சிகிச்சை முறைகள் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா என்னென்ன காமனாக நம்மளுக்கு வர வெண்பன்றி நோய்கள்லாம் என்ன இருக்குங்கிறத பற்றி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேஜராக பெரும்பாலும் வரது பார்த்திங்கன்னா வந்து பன்றி காய்ச்சல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கோமாரி நோய். இதுதான் வந்து பெரும்பாலும் பன்றிகளுக்கு வர பிரச்சனை. அப்போது அதுக்கு உண்டான தடுப்பூசி வந்து நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஸோ வெண்பன்றி பழம் ஆரம்பிச்சிருக்கோன்னா வந்து 6 வாரத்துலேருந்து 8 வாரம் முடிய போகுதுன்னா நீங்கள் வந்து பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கலாம். அதே மாதிரி கோமாரி தடுப்பூசியும் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா இப்போவே வந்து நிறைய அரசு சார்ந்து இந்த கால்நடை மருந்தகங்களில் நிறைய தடுப்பூசியெல்லாம் இதெல்லாம் நம்ம வெளியில் போய் வாங்கணுங்கிறதே இல்லை. கால்நடை மருந்தகங்களே இதெல்லாம் வந்து கிடைக்குது. நம்ம தான் வந்து தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை நான் போட்டுக்க மாட்டேன், இதை வந்து ஃபீடு குறைஞ்சிரும், இல்லை வந்து உடல்நல பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால நம்ம போட மாட்டேங்கணும். அதெல்லாம் இல்லாமல் எப்பப்பெல்லாம் வந்து கால்நடை மருந்தகங்களில் வந்து உதவி மருத்துவர் போடுறாங்களோ அப்போல்லாம் அந்த பன்றி காய்ச்சல் தடுப்பூசியும் அதே மாதிரி கோமாரி வந்து வருஷத்துக்கு 2 முறை போடுவாங்க. 6 மாதம் முடிஞ்சதும் வந்து ஒரு தடுப்பூசி, அதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்சதும் இன்னொரு தடுப்பூசி. வருஷத்துக்கு 2 முறை கோமாரி தடுப்பூசியும் வருஷத்துக்கு 3 பன்றி காய்ச்சல் தடுப்பூசியும் வந்து நம்ம கட்டாயம் போட்டுக்கிறது மூலமாக நம்ம வெண்பன்றியோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கலாம். அதே மாதிரி வந்து குடற்புழு நீக்கு அதையும் வந்து இப்போது ஒரு சனப்பண்ணியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குட்டி போட போகுதுன்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதுக்கு வந்து நம்ம பூச்சி மருந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி போட்டுருச்சு, அதில் வந்து 1 மாதம் கழித்து 30 நாள் கழித்து இல்லை 8 வாரம் கழித்து என்ன பண்ணலான்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மருந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த நோயினால் வர பிரச்சனை எல்லாம் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நோய் சக்தி குறைஞ்சா தானே வந்து இந்த கோடை காலத்தில் மற்ற நோய்கள்லாம் வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம பூச்சி மருந்து இந்த தடுப்பூசியெல்லாம் கரெக்டான டைமில் போட்டுக்கிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த கோடை காலத்தில் வர நோயெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். பன்னியில் நம்ம முக்கியமாக வர பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த இரத்த சோகை நோயின்னு சொல்லுவோம். ஏன்னா இயற்கையாகவே பன்றியோட பாலில் வந்து இந்த இரும்பு சத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா குட்டிங்களுக்கு வந்து அது போதுமான அளவு வந்து கிடைக்காது. அதனால குட்டி பிறந்த உடனே என்ன ஆகும்னா இந்த அனிமிக்குன்னு சொல்லுவோம், இரத்த சோகை, அந்த நோய் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கோடை காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி பிறந்த உடனே 3வது நாளில் வந்து அயன் டெக்ஸ்ட்ரான்னு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இரும்பு சத்து உள்ள ஒரு ஊசி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் போடுவோம், அதுக்கப்புறம் 3வது வாரத்தில் போடுவோம். ஸோ அது தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனாலும் வந்து பன்றியோட வளர்ச்சி எப்படி இருக்குது சரியாக வளரலைன்னா நீங்கள் 3வது வாரத்தில் இரும்பு சத்து ஊசி வந்து போட்டுக்கலாம், அயன் டெக்ஸ்ட்ரான் இன்ஜெக்ஷனை. இல்லைன்னா வந்து இல்லைப்பா நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3வது வாரத்தில் போடணுன்னு கூட இல்லை. அதுக்கப்புறம் பன்றி குட்டிகளுக்கு இதை பண்ணிட்டோம். சரி, பன்றிக்கு இரும்பு சத்து குட்டிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலான்னா பன்றியோட மடியில் வந்து தாய்ப்பண்ணி இருக்கு இல்லையா, அதோட மடியில் நம்ம இரும்பு சல்ஃபேட்டு சார்ந்த வந்து பொருட்களை வந்து மேலே தடவி வச்சோன்னா பன்னிக்குட்டிலாம் வந்து பால் குடிக்கும்போது அந்த பாலோடு சேர்ந்து இந்த இரும்பு சத்து வந்து அது கிடைக்கும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம குட்டிகளுக்கு வர இரத்த சோகை நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த கோடை காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கொட்டகை மேலாண்மை, தீவனம், அப்புறம் அந்த இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் இந்த சுகாதாரத்தை வந்து நம்ம ஒழுங்காக பேணி பராமரிச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு வளமான லாபகரமான வந்து வெண்பன்றியை வந்து நம்ம உருவாக்க முடியும். வணக்கம் மேடம், என்னோடய பேர் வந்து விஜயன். நான் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். கோடை காலத்தில் ஈக்களை எப்படி கட்டுப்படுத்துறது மேடம்? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கோடை காலத்தில் நம்ம கால்நடைகளில் பெரிய பிரச்சனை பார்த்தோன்னா ஈ தொல்லை தான். எங்கே பார்த்தாலும் இந்த ஈ வந்திருக்குது, நம்ம வீட்லேயும் வந்து ஈ வந்திருக்கும். ஈக்கள் தான் வந்து பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த பன்னிஷெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஈக்கள் பிரச்சனை இருக்கும். ஏன் அந்த ஈக்கள் பிரச்சனை அங்கே அதிகமாக வருதுன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி தோல் நோய்கள். இந்த வெயில் டைமில் வேர்வை சரியாக வெளியேற்ற முடியாமல் நிறைய பன்னிகளுக்கு பார்த்திங்கன்னா தோல் நோய்கள் வரும். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நம்ம அதோட சாணத்தையோ இல்லை கழிவு நீரையோ வந்து ஒழுங்காக வந்து வெளியேற்றலைன்னா அதனாலேயும் வந்து பன்றிகளுக்கு வந்து
தோல் நோய்கள் வரும். இதனால இந்த தோல் நோய்கள் இருந்துச்சு, இல்லை சுற்றி தண்ணி தேங்கி இருந்துச்சு, நம்ம கழிவு நீரை ஒழுங்காக வந்து வெளியேற்றலைன்னா ஈக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும். இதை எப்படியெல்லாம் நம்ம பண்ணலான்னா, ஒன்று வந்து பண்ணையோட சுகாதாரம். ஸோ நம்மளுக்கு மெயின் காமன் பிரச்சனை என்ன, சுகாதாரமாக வச்சிடலன்னா, சுத்தமாக வச்சிடலன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ நம்ம கழிவு நீரை வந்து சுத்தமாக அகற்றணுமா, டெய்லி வந்து காலையில் மதியம் சாயந்தரம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணோமா, பண்ணிக்கு வந்து டெய்லி வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து பண்ணியை வந்து மேலே தண்ணி அடித்து விடலாம். குளிக்க வைக்கிறது தான் தண்ணி வச்சு விடுறது தான். காலைல ஒரு டைமோ இல்லை மதிய டைம் வெயில் அதிகமாக இருக்கிற டைமு, அப்புறம் ஈவினிங் டைம் தண்ணி தெளித்து விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாலே நம்ம பண்ணை சுகாதாரமாக வச்சுக்கிட்டாலே ஈக்கள் தொல்லை குறைஞ்சிரும். இது வந்து சுகாதாரம் சார்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஈயில் வந்து 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து இளம் புழுக்கள்னு சொல்லுவோம். அதுதான் வந்து முதிர்ந்த ஈக்களாக மாறும். ஸோ இந்த இளம் புழுக்களை வந்து கட்டுப்படுத்தணும், அப்புறம் இந்த முதிர்ந்த ஈக்களை கட்டுப்படுத்தணும். ஸோ இப்போ இளம் புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்கான நிறைய மருந்துகள்லாம் வந்து நம்ம கிடைக்குது. இதெல்லாம் வந்து நீங்களாக வந்து போடாமல் ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மருந்தை வந்து இங்கே தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னா, இந்த ஷெட்டில் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த இளப்புழுக்கள் அந்த இளம் ஸ்டேஜில் இருக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ், க்ரோயிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வளர்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுவே இங்கே முதிர்ந்த ஈக்களாக இருக்குது, எல்லாமே வளர்ந்து போச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்குது. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கலந்து, நம்ம கொட்டைக்கு இருக்குல்ல, அந்த கொட்டைகளில் இந்த சோறெல்லாம் வந்து வீரில் விட்டு போயிருக்கோம், இல்லை வந்து மூளை முடுக்கெல்லாம் வந்து பண்ணியில் தெளிக்கூடாது. பண்ணி மேலே தெளிக்காமல் அந்த சுவத்தில் மட்டும் தெளிச்சிங்கன்னா அந்த முதிர்ந்த ஈக்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இறந்துடும். ஆனால் நம்ம இப்போது ஈக்களை கட்டுப்படுத்தணும், இல்லை நிறைய பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் இதில் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ஒன்று பண்ணி கொட்டகையை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம அதில் இருக்கிற இளம் புழுக்களை வந்து கொள்ளணும், அப்புறம் அந்த முதிர்ந்த ஈக்களை கொள்ளணும். இது 3 முறையும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஈக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். வணக்கம் மேடம், நான் சேகர் வேப்பூர்லேருந்து பேசுகிறேன். இப்போது நாட்டு பண்டிகளை விட அயல்நாட்டு பண்டிகளை நம்ம ஏன் மேடம் செலக்ட் பண்ணுறோம்? நல்ல கேள்விங்க ஐயா. ஏன்னா நம்ம இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கலப்பின மாட்டுக்கு வந்துட்டோம். அதில் என்ன நம்ம காரணங்கள் சொல்லணுமோ அதே மாதிரி தான் நம்மளை வந்து வெண்பன்றிகளுக்கும். இப்போ நாட்டு பன்றிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உடல் வந்து சிறியதாக இருக்கும், அதோட இறைச்சியோட அளவும் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் குட்டிகளோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெண்பன்றி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெண்பன்றி வளர்ப்பில் குறைஞ்சது 4லேருந்து 12 குட்டி வரைக்கும், 15, 18 போட்ட குட்டி எல்லாமும் இருக்குங்க. ஆனால் இதுவே நீங்கள் நம்ம நாட்டுப்புற பன்றி, நம்ம நாட்டு இனத்து பன்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அளவு வந்து எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்கும். இது ஒரு காரணம். ஸோ எண்ணிக்கை குறைவாக வந்துச்சுன்னா நம்மளால் வந்து வெண்பன்றியை விட லாபம் குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா 4 பண்ணி வரதுக்கு 4 பண்ணி நம்ம போய் விற்று நம்மளுக்கு காசு பார்க்குறதுக்கும், நீங்கள் 12 பண்ணி விற்று காசு பார்க்குறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த தாய்மை பண்புன்னு சொல்லுவோம். ஸோ 5 குட்டி போடுதுன்னா அந்த 5 குட்டியும் நல்லா பால் கொடுத்து அந்த 5 குட்டிகளையும் வந்து பெருசாக வளர்க்குறது அந்த தாய்மை பண்பு. அது பார்த்திங்கன்னா நம்ம அயல்நாட்டு இனங்கள் பன்றிகளை விட நம்ம நாட்டு பன்றிகளை கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு பன்றிகளை நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதெல்லாம் நிறைய நோயை தாங்கிக்கும், அதெல்லாம் வந்து இருந்தாலுமே நம்மளுக்கு மேஜராக லாபம் வரணும்னா குட்டியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். குட்டி அதிகமாக இருந்தாலும் அது வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து நம்ம விற்கிற அளவுக்கு அந்த குட்டியை கொண்டு வரணும். ஸோ இது 2 பண்புமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுப்புற பன்றிகளை விட அயல்நாட்டு இன பன்றிகளில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறைச்சியோட அளவு 60-80% கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். எது அயல்நாட்டு இனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட உயிரிடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-80% வரைக்கும் நம்மளுக்கு இறைச்சி கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் நாட்டுப்புற பன்றிகள் எடுத்திங்கன்னா உடல் எடை ஆல்ரெடி குறைவாக இருக்குது. அதனால் நம்மளால் ஒரு 40-50% மட்டும்தான் அதுலேருந்து நம்மளுக்கு இறைச்சி கிடைக்கும். அந்த இறைச்சியோட அளவு வந்து குறைஞ்சிரும். இதனாலும் நம்மளுக்கு வந்து நம்ம வர லாபம் வந்து கொஞ்சம் குறையும். இதில் நம்ம கேட்ட மாதிரி அயல்நாட்டு இனங்கள் என்னென்ன இனங்கள் வந்து நம்ம இங்கே பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா லார்ஜ்வுட் யாக்ஷயர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லேண்ட் ரேஸ். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பெரும்பாலும் பயன்படுத்த 2 அயல்நாட்டு பன்றினங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ்வுட் யாக்ஷயர் அண்ட் லேண்ட் ரேஸ். ஸோ இது 2 ஏன் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நாட்டுப்புற பன்றியில் வந்து என்ன பிரச்சனை சொன்னோமோ அது 2மே இந்த பன்றியில் பிரச்சனை வராது. ஸோ இது என்னென்னா 2மே வந்து லேண்ட் ரேஸும் சரி லார்ஜ்வுட் யாக்ஷயரும் சரி அதிகமாக வந்து குட்டி போடும் திறன் இருக்குது. அண்ட் தாய்மை பண்புன்னு சொன்னோம்லே அது 2த்துக்குமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதனால இந்த 2 வகை இனங்களை வந்து நம்ம
சூஸ் பண்ணியிருக்கோம். வெண்பன்றிகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்கலாமா? என்னோட பேர் அமுதா நத்தக்கரை. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், வெண்பன்றிகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கலாமான்ட்டு. இந்த வெண்பன்றியோட வயிறு பார்த்திங்கன்னா இந்த நமக்கு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வயிறு அமைப்பு தான் இருக்கும். இதுலேயும் வந்து வயிறு அமைப்பே எப்படி இருக்குன்னா நார்ச்சத்தை வந்து அதிகமாக வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாது. அதனால் பசுந்தீவனம் கொடுக்கலாம், 1லேருந்து 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம வேலி மசாலோ இல்லை வந்து கோ4 கோஎன்னு சொல்லிட்டு குதிரை மசால் நிறைய பசுந்தீவன வகைகள் இருக்குது, கொடுக்கலாம். ஏன்னா பசுந்தீவனம் கொடுத்திங்கன்னா தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், அதுவும் வந்து நம்ம உடலுக்கு பன்றியோட உடலுக்கு தேவைப்படும். அதனால் 1லேருந்து 2 கிலோ வந்து பசுந்தீவன அளவுக்கு வந்து கொடுக்கலாம். என்ன பெருமாள், மேடம் சொன்னதெல்லாம் கேட்டியா? ஆமாண்ணே, எனக்கு என்னென்ன சந்தேகம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்லிட்டாங்கண்ணே. ரொம்ப தெளிவாக நிதானமாக சொன்னாங்க. இந்த தகவலை கேட்க வச்சதுக்கு உனக்கு தானே நான் நன்றி சொல்லணும், இல்லைன்னா நான் அலைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை கோபால், இடையில 3 விவசாயிகள் நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கும் அந்த அம்மா சிறப்பான முறையில் பதில்களையும் சொன்னாங்க. அதுவும் சூப்பராக இருந்ததுல்ல? ஆமாண்ணே, நான் என்னென்ன கேட்கணும்னு நினச்சினோ அதையெல்லாம் அவங்களே கேட்டாங்களே. அதே தான், வானொலி வேளாண் பள்ளி பாடம் அப்படிங்கிறது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிறத மறுபடியும் வந்து நிரூபிச்சிட்டாங்கல்ல. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள், வானொலி வேளாண் பள்ளி பாடம் 6, கோடை காலத்தில் வெண்பன்றிகள் பராமரிப்பு முறைகள் பற்றி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். துர்கா அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்.